டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட். ஸோ இப்போ நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து வந்திருக்கு. இது என்னது அப்படின்னா, எஸ்ஜிடி பேப்பர் 1 பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கான எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சது. அதுக்கான டென்டேட்டிவ் கீ ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. ஸோ அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, 7ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அந்த டேட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஃபைனல் கீ அண்ட் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க டிஆர்பி வெப்சைட்டில் அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம கெஸ் பண்ண மாதிரியே கரெக்டாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஆர்பி போர்டிலிருந்து ஃபைனல் கீ அண்ட் ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மார்க் எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஸோ இதில் என்னென்ன விஷயங்களை நாம் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த டிஆர்பி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நியூ அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் கீ ஆன்சரை நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யாருனா சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு கொஷின் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஃபைனல் கீ ஆன்சரை நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் பண்ணி, நீங்கள் என்ன கொஷின் வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருந்தீங்களோ அது கரெக்டாக இருக்கா அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்துருந்தது மாறி இருக்கா, இல்லை ஆல்ரெடி கொடுத்த அதே ஆன்சர் தான் இருக்கா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்களோ அவங்களாம் ஃபஸ்ட்டு இதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. செகண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்ட் ஏவோடைய ரிசல்ட்டு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பார்ட் ஏவோடைய ரிசல்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் எழுதிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 30 கொஷின், அதில் 50 மார்க்கு கம்பல்சரி 20 மார்க் நீங்கள் எடுக்கணும். இதில் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸம்டட், அவங்களுக்கு வந்து அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க ஆல்ரெடி பாஸ், அவ்வளோதான். ஸோ மற்ற கேண்டிடேட் எல்லாருமே வந்து கம்பல்சரி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் பாஸ் பண்ணணும், 20 மார்க் எடுக்கணும். அப்படி 20 மார்க்கு கீழே எடுத்திருக்கீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து நாட் குவாலிஃபைடு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தோன்னா சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 19 மார்க் தான் எடுத்திருக்காங்க. ஸோ நாட் குவாலிஃபைடுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஆக்சுவலாக நம்ம இந்த எஸ்சிடி எக்ஸாமில் நீங்கள் லாஸ்ட் வீடியோ நீங்கள் என்னை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேராச்சு நாட் குவாலிஃபைடு ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1181 பேர் வந்து பார்த்தோன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நாட் குவாலிஃபைட் கேண்டிடேட் ஆகிருக்காங்க. அப்போ மொத்தம் எழுதினவங்களில் ஒரு 1181 பேர் வந்து உங்களுக்கு போட்டி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஆகுறீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் அப்போவே நான் சொல்லியிருப்பேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க, அதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது அப்படின்றதால தான் நான் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் அப்போவே நான் கிளாஸ் எடுக்கும்போதே நான் நிறைய விஷயத்த சொன்னேன் நான். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, பார்ட் பி. சப்போஸ் நீங்கள் பார்ட் ஏவில் நாட் குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா, பார்ட் பிலையும் உங்களுடைய மார்க்கு வந்திருக்காது. ஸோ உங்களுடைய மார்க் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கும், நாட் எவாலுவேட்டட். ஸோ ஏன் நாட் எவாலுவேட்டட் அப்படின்னா, நாட் குவாலிஃபைடு இன் பார்ட் ஏ. ஸோ அவங்க பார்ட் ஏவில் வந்து குவாலிஃபைடு ஆகியிருக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுடைய மார்க் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து குவாலிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஸோ இங்கே வெண்ணிலா அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் எவாலுவேட்டட். ஸோ ஏன் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்ட் ஏவில் அவங்க வந்து பாஸ் பண்ணலை. ஸோ அதனால் பார்ட் பியோட மார்க் வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கொடுக்க மாட்டாங்க. இங்கே வர மார்க்கு சப்போஸ் நீங்கள் வந்து இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மார்க் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும், குவாலிஃபைடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்தோன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து டவுன்லோட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து இப்போதைக்கு செக் பண்ணி பாருங்கள்.
இதனுடைய ரிசல்ட் எல்லாமே இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்ன நடக்குது அப்படின்றது நம்ம சேனலில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ அடுத்த இன்னொரு பிடிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதில் வந்து நாட் கன்சிடர் ஃபார் எவாலுவேஷன் ரீசன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று, ரோல் நம்பர் ரிட்டன் அண்ட் ஷேடிங் இஸ் ராங். ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா எதை வச்செல்லாம் வந்து ஒரு கேண்டிடேட்டை நாட் எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஓஎம்ஆர் ஷீட் பிளாங்க். ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருந்ததான். ஸோ இந்த 2 ரீசனுக்காக இந்த 2 பேரை டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம்லேருந்து. ஸோ டிஸ்குவாலிஃபைட் பண்ணல, அவங்களுடைய மார்க் வந்து எவாலுவேட் பண்ணலை, ரீசன் என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து மார்க் வந்து எவ்வளோ மார்க் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்றதுடைய அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தரேன். நான் இதில் யார் வந்து ஹையஸ்ட்டு மார்க்கு, ஸோ ஒரு 100 மார்க்குக்கு மேலே எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் உங்களுடைய மார்க்கை மட்டும் இப்போதைக்கு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு செக் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா என்ன ஐடியாஸ், இங்கே வந்து நம்மளுக்கு செக் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சர்ச் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு உங்களுடைய பேரோ இல்லை உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணால் கூட உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.